பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 4ஆம் தேதி சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஏத்தாப்பூர் வடுகுத்தம்பட்டியில் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களை தாக்கி மண்டை உடைந்து உயிருக்கு போராடி கொண்ட நிலையில் தாக்கியவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி போராட்டம் பண்ணி சேலத்தில் எஸ்பி அலுவலகத்தில் போராட்டம் பண்ணி எஃப்ஐஆர் போட வச்சோம். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் எங்கள் மீது எங்களுடைய கோரிக்கை மனு ஏற்காமல் காவல்துறை ஏத்தாப்பூர் டிஎஸ்பி அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களும் எங்களுடைய பாதிக்கப்பட்டவங்க மேலே 8 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்க, நீங்கள் நாங்கள் கொடுத்த மனு போது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம். அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. சேலம் மேற்கு மாவட்ட மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அழுத்தத்தின் பேரில் அவர் ஒரு 15 காரில் போகிறாரு ஒரு துக்க காரியத்துக்கு. அவர் தான் போய ஒரு ஹேண்டிகேப்டு அவருடைய பாக்கு காய் வச்ச இடத்துல வண்டி ஏற்றுறாங்க. அது எல்லா மீடியாவிலும் தெரியுது. அந்த ஹேண்டிகேப்டு எதுக்கு நீங்கள் இது மாதிரி ஏற்றுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பொருட்படுத்தாமல் அவர் மேலே தாக்குதல் நடத்தி அவர்களை இன்னொரு நண்பரை உடைச்சி இன்னைக்கு சுந்தரராஜன் மருத்துவமனையில் படுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே எங்கள் பகுதியில் இருக்கின்ற 8 பேர்த்த கைது செய்து அப்பாவிகளை சேலம் சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க. சென்ற வாரம் வழக்கறிஞர் சமூக நீதியினுடைய தலைவர் பாலு அவர்களுடைய சென்று டிஜிபி போய் கேட்டோம். நீங்கள் டிஜிபி இல்லை, உளவுத்துறை டிஜிபிட்டு சொன்னோம். சார், காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை நடுநிலையோடு நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி 15 நாள் ஆச்சு, எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு கோரிக்கை ஏற்று எடுக்கலை. எங்கள் தரப்பில் 8 பேர் கைது பண்ணியிருக்கிறீங்கன்னு போய் சொன்னோம், எடுக்கலை. இப்போ டிஜிபி இப்போ இருக்கார், நியாயமாக முறையாக அவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெயராமன் மாவட்ட தலைவர்லாம் போய் நிர்வாகிகள்லாம் போய் கேட்டோம். சுமார் 15 நிமிஷத்துக்கு மேலே சந்திப்பு, எல்லா நிலையும் எடுத்து சொன்னோம். எல்லாம் சார் இது மாதிரி இருக்குது, 15 வண்டியில் வந்தவர் அவர், பிரச்சனைக்கு காரணம் உரிய அவர், ஆனால் நடவடிக்கை எடுத்தது எங்கள் தரப்புலையா சார்? இது எங்களுக்கு திருப்தி அளிக்கல சார். எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் உங்களை சந்தித்து நியாயத்தை மீண்டும் 2வது முறையாக கேளுங்க, நியாயம் பிறக்கவில்லை என்றால் நாம் அனைவரும் ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகலான்னு சொல்லி அண்ணன் எங்களுடைய மாநில தலைவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரு ஒரு கருத்து சொல்லி போய் டிஜிபி பாருங்கன்னு எங்களை அனுப்பிவிட்டார். இப்போ டிஜிபிட்ட பொறுப்பு டிஜிபிட்ட போய் நாங்கள்லாம் நிர்வாகிகள்லாம் 15 நிமிஷம் பேசணும். எல்லா நியாயத்தையும் கேட்டுட்டு ஒரு உயர் அதிகாரி பொறுப்பு டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, ஏடிஜிபி வரட்டுங்க, நாங்கள் விசாரணை பண்ணுறோம், விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறோம். ஏன் சார் 15 நாள் ஆச்சு, இன்னமா விசாரணை பண்ணுறீங்க? ஏன் சார், ஒரு போலீஸ் அனைவருக்குமான போலீஸு, அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து சொத்துக்கும் அனைத்து மக்களுக்குமான போலீஸு, உங்கள்கிட்ட நியாயம் கிடைக்குன்னு வந்திருக்கிறோம், நீங்கள் 15 நாள் கழித்து விசாரணை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை சார், விசாரணை பண்ண தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கூலாக எங்களை அனுப்பிவிட்டார். அவர்கிட்ட நியாயம் கிடைக்காதுங்கிற முறையில் ஏதோ ஒரு அழுத்தத்தில், ஏதோ ஒரு அரசியல் அழுத்தத்தில் நியாயம் புறக்கணிக்கப்பட்டது, அநியாயம் ஜெயிச்சிருக்குது சேலம் மாவட்டத்தில். அடுத்த நடவடிக்கை இப்போ எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த செய்தி சொல்ல போகிறோம். இப்போ தொலைக்காட்சி நண்பர்கள் அனுப்ப போகிறீங்க, லைவாக போடுவீங்க அல்லது சாயங்காலம் பத்திரிகையில் எழுதுவீங்க. அவரோடு ஆலோசனை செய்து இந்த நடவடிக்கையை எடுக்காவிட்டால் நடவடிக்கையை எடுக்க வைப்போம். தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் அன்புமணி தலைமையில் இருக்கின்ற 99% இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி கூடி அடுத்து இந்த காவல்துறையை நம்புகிறோம், நடுநிலையோடு எடுப்பாங்க,
இன்னும் ஒரு 5 நாளில் இந்த நடவடிக்கை எடுப்பாங்க. பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டு மூலிமா இது அந்த நியாயத்தை கேட்கறதுக்கு. அது இன்னைக்கு வந்து அந்த கோர்ட்டு ட்ரையல் ஆகுது. 8 பேர்த்துக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பெயில் கொடுக்கல, அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அப்பாவிகளை இன்னும் வெளியே வரத்துக்கு இது கொடுக்குறாங்க. சென்னைக்கு அப்புறம் சேலம் ஒரு பெரிய மாவட்டம், விழுப்புரம்னா மாவட்டம், தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டான ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு அவல நிலை, அநியாயம் நடந்திருக்கின்றது. நியாயத்தை கேட்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் உள்பட தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டு திறமையான ஒரு காவல்துறை. அந்த காவல்துறை நடுநிலையாக நடக்கலை, ஒரு பக்கமாக இருக்கின்றது. அப்படிங்கிறது வருத்தம் எங்களுக்கு இருக்கின்றது. இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 4 மாதம் 5 மாதம் தான் இருக்குது. அண்ணன் அன்புமணி அவர்கள் இல்லைப்போ இது சம்பவம் நடந்திருக்குது, அடிதடி பண்ணி கைது பண்ணியிருக்காங்க, அதுதான் நடவடிக்கை. இது கூட்டணிக்கும் கட்சிக்கும் இது சம்மந்தம் இல்லை. ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் தாக்கல் நடந்திருக்குது. அந்த தாக்கல் எங்கள் தரப்பில், எங்களுடைய மாநில தலைவர் அண்ணா அன்புமணி தரப்பில் நடந்திருக்குது. நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், நியாயம் கேட்குறோம். இதுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் காவல்துறை உயர் அதிகாரி இங்கே டிஎஸ்பி எஸ்பிகிட்ட போனோம், வேலை நடக்கலை. இந்த நாட்டினுடைய காவல்துறை தலைவர்கிட்ட போனோம், அவர் ஏடிஜிபி விசாரணை சொல்கிறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, வருத்தம் அளிக்குது. இப்போ மேட்டூர் அணையில் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 10 மாவட்டத்துக்கு நீர் ஆதாரம் வழங்குகின்ற மேட்டூர் அணையில் கழிவுகள் சுகாதார சீர்கேடு ஏற்படுது. இதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடுக்கணும்னு சொன்னோம். சட்டமன்றத்தில் பேசணும், அமைச்சர்கிட்ட மனு கொடுத்தோம். எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. 10 மாவட்டத்துக்கு போகிற தண்ணி சுகாதார சீர்கேடு கட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் பாதி மாவட்டத்தில் சுகாதார சீர்கேட்டில் அந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. ஆனால் காவேரி தண்ணீர் மாசு அடைந்து மக்களுக்கு அனுப்புகிறோம். எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். கழிவுகள் கொட்டதை கோர்ட்டு நம்மளுடைய உயர்நீதிமன்றம் தானாகவே தடை செய்து அந்த கழிவு கொட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். தஞ்சாவூர், திருச்சி, கரூர் மக்கள் பாதிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் சென்னையா வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மேட்டூர் எம்எல்ஏங்கிற முறையில் நாமளும் அதை தடுக்கிறது பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை ஆதார அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் உடனடியாக டெல்லி காவேரி நடுவர் மன்றத்தில் இது அரசாங்கம் உடனடியாக தடையான பண்ணணும், இது மனு கொடுத்து தடுக்கணும். இல்லைன்னா அணை கட்டிட்டா தமிழ்நாடு ஒரு சொட்டு தண்ணி வராது. அதான் தடுக்கணுங்கிறதான் பார்க்குறோம். ஏற்கனவே அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தண்ணி கிட்டத்தட்ட 400 டிஎம்சி தண்ணி 2023-24 கடலில் கலந்துருக்குது. அதை தடுக்கிறது தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் என்ன? நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். மேட்டூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் 2000 கோடி ரூபாய் திட்டத்தில் ஆற்றுல காவேரி தண்ணி கலக்காமல் தடுப்பணை கட்டணும்னு சொல்லி பேசியிருக்கோம். ஆற்றுல கடலில் கலக்குது, தடுப்பணை 5 கிலோமீட்டர் கட்டி தமிழ்நாட்டுக்கு 10 மாவட்டத்துக்கு தண்ணி பாதுகாக்கணும், நீர் மேலாண்மை பாதுகாக்கணும் தான் அண்ணன் 100 தொகுதியில் பேசியிருக்காரு. விவசாய பெருங்குடி மக்கள் வளருவதற்கு, நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு நாகப்பட்டினம் வரைக்கும் தடுப்பணை கட்டணும், தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிறோம். கழிவை தடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். ஆகவே இன்னைக்கு வந்திருக்கிறது எங்களுடைய நடவடிக்கை. காவல்துறை நடுநிலையாக நடவடிக்கை எடுக்கலை, ஒருதலைபட்சமாக இருக்குது. ஆகவே நாங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் அன்புமணி அவர்களை கலந்து விரைவில்
ஒரு நல்ல முடிவையும் தமிழ்நாடு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் எடுக்க இருக்கின்றோம்.